தற்போது மன்னார் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருப்பது காட்டலை மின்சாரம் பற்றிய விவகாரமும் கனியமணல் அகழ். உண்மையிலேயே இந்த காட்டலை மின்சாரம் தொடர்பாக சர்வதேச ரீதியாக ஒரு நல்லதொரு அபிப்பிராயம் இருக்கிறது என்னென்றால் அது ஒரு சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்த கூடாத ஒரு வலுவான புதிய வலுவளம் என்று எல்லோரும் அதை பற்றி பல்வேறு உரையாடல்களை மேற்கொள்கிறார். ஆனால் இந்த மன்னார் மாவட்டத்தில் அதற்கு எதிராக மக்கள் எழுந்திருப்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்விதான் இங்கு மிக முக்கியமான கேள்வி. இந்த இடத்தில்தான் இந்த காட்டலை மின்சாரம் கொண்டு வருகிற போது உண்மையிலேயே அந்த பிரதேச மக்களுடன் ஒரு சரியான கலந்துரையாடல் செய்யப்பட்டிருக்க வேணும். அந்த பிரதேச மக்களுக்கு அது தொடர்பான தெளிவூட்டல் செய்யப்பட்டிருக்க வேணும். அவர்களுக்கான ஒரு கால எல்லை கொடுத்திருக்க வேணும். நீங்கள் இது தொடர்பாக ஆராய்ந்து இந்த காற்றலை வலுவை இங்கு நாங்கள் இடுவதற்கு உங்களுடைய அனுமதியை எதிர்பார்க்கிறோம், நீங்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று மக்களுடன் ஒரு கலந்துரையாடல் செய்யப்பட்டிருக்கும். இது ஆரம்பத்தில் அப்படி நடக்கவில்லை. இந்த விவகாரம் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கிற போதுதான் இந்த விவகாரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இது எங்களுடைய பாரத தேசத்தினுடைய மிக பிரதான நிதி நிறுவனமாக இருக்கிற அதானி நிறுவனத்தின் மூலமாகத்தான் இந்த விடயம் கொண்டு வரப்பட்டது. ஆகவே அந்த கோட்டாபய ராஜபக்ச உண்மையிலே அந்த மன்னார் மாவட்டத்து மக்களையோ அல்லது மாகாண சபையோ அல்லது அந்த பிரதேச நகர சபைகளையோ எந்த விதமான கருத்துக்களையும் கேட்காது தங்களுடைய இஷ்டப்படி அந்த செயற்பாட்டை அனுமதித்திருந்தபடியால் மக்களுக்கான தெளிவூட்டல்கள் மிக குறைவாக இருந்தது. அதே நேரம் புதிய வலுவளமாக காற்றலை மின்சாரம் இருந்தாலும் அது அமைக்கப்படுகிற இடத்தினுடைய அதாவது தன்மையை பொறுத்து தான் அது மக்களுக்கு பயனுள்ளதா பயனற்றதா என்று தீர்மானிக்க முடியும். உண்மையிலே அது கடல் வளம் சார்ந்த மீன்பிடி சார்ந்த கரையோர பகுதிகளில் அது அமைக்கப்படுகிற போது அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தற்போது இந்த காற்றலை மின்சாரம் தொடர்பாக இணையதளங்களில் ஒவ்வொரு நாடுகளிலும் என்னென்ன பாதிப்புகள் அந்த இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது, அதில் என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கிறதுன்னு மக்களும் அறியக்கூடிய மாதிரியான ஒரு நிலை இருப்பதன் காரணமாக அந்த கடற்தொழிலை மையமாக கொண்டிருக்கிற அந்த மன்னார் மாவட்டத்தை சார்ந்த அந்த மக்கள், கூடுதலான மக்கள் கடற்தொழிலை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த தொழில் பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருக்கும். ஏனென்று சொன்னால் மன்னார் கடல் என்பது ஆழங்குறைந்த பரப்பு கடல். அந்த கரையோரம் முழுவதும் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய கடலடித்தள மேடை அமைப்புகள் இருக்கின்றபடியால் புவியியல் சார்ந்து இந்த காட்டலை மின்சாரங்கள் அமைக்கப்படுகிற போது அந்த விசிறிகளினுடைய சத்தம், அலறல், அவை போன்ற அதிர்வுகள் எல்லாம் அந்த மீன்களினுடைய இனப்பெருக்க அந்த உருவாக்கத்தை குழப்பக்கூடிய சூழ்நிலைகள் அங்கு இருப்பதன் காரணமாகத்தான் அங்கு கூடுதலான மக்கள் அச்சப்படுகிறார்கள். அதைவிட குடியிருப்புகள் அண்டிய பகுதிகளில் அது அமைக்கப்படுகிற போது அது மக்களுக்கு ஒரு வகையில் அசௌகரியமாகத்தான் இருக்கும். ஆகவே அது நீண்ட கால போக்கில் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் என்றதன் அடிப்படையில் தான் மக்கள் அதனை நிராகரிக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த விவகாரம் மக்களிடம் கருத்தாடல்களுக்கு முதல் விட்டிருக்கப்பட வேண்டும். உண்மையிலே ஒரு அபிவிருத்தி திட்டம் கொண்டு வருகிற போது முதலில் அந்த பிரதேசம் சார்ந்த மக்களிடம் ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படாமல் கொண்டு வருகிற போது இப்படியான பாதிப்புகள் கட்டாயம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போலதான் கனியமணல் அகழ்வு என்பது அது உண்மையிலேயே பல நாடுகளில் அந்த கனியமணல் இல்மனைட் அகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இல்மனைட் அகழ்வினால் பாதிப்புகள் இருக்கிறது. பாதிப்பு என்பது இன்றைக்கு அந்த இடம் ஒரு வளமற்ற பிரதேசமாக எதிர்காலத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரம் அந்த இடத்தினுடைய நீரினுடைய தன்மைகள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது புவியியல் ரீதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம். அதே நேரம் மக்களினுடைய வாழ்விடம் சார்ந்து அது இருக்கிற போது அது மக்களுக்கு பல்வேறு அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அவற்றிலிருந்து வெளியேறுகிற துணிக்கைகள் அல்லது தூசுகள் என்று சொல்லப்படுகிற பல்வேறு விடயங்கள் அதில் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. அது காலப்போக்கில் பல்வேறு நோய்களை மக்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆகவே இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் மக்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் மக்கள் அபிவிருத்தியை புறந்தள்ளுகிறார்கள் அல்லது மக்கள் அதை
அந்த பிரதேச அபிவிருத்தியை விரும்பவில்லை என்று பொய்யான காரணங்கள் கூறுகிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் தற்போது இருக்கிற அரசாங்கத்தால் கூட அந்த திட்டம் நிறுத்த முடியாமல் தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அண்மையில் ஜனாதிபதி அன்றகுமார இந்தியா சென்றபோது அந்த திட்டங்களுக்கான அனுமதி மறைமுகமாக பெறப்பட்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுது. ஆகவே இந்த திட்டம் உண்மையிலேயே மக்கள் அனுமதி இல்லாமல் அங்கு கொண்டு வரப்படுவது என்னை பொறுத்தவரையில் அது கண்டிக்கத்தக்கது. அதை நாங்கள் வன்மையாக எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் அது மக்களினுடைய அதாவது வெறுப்புகளுக்கு அப்பால் அதை செய்ய முடியாது. மக்களுக்கான ஒரு சரியான வாழ்தகவு சூழ்நிலை மாற்றியமைக்கப்படுமாக இருந்தால் அது மக்களினுடைய வாழ்க்கைக்கு ஆபத்தானதாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த விடயங்களில் இந்த அதாவது வேலை திட்டங்களை இந்த தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து உட்புகுத்த முதல் அரசாங்கம் மக்களிடம் ஒரு கலந்துரையாடல் செய்யாமைதான் இது மிக முக்கியமான தவறுக்கான காரணமாக இருக்கிறது. இது நான் பல ஊடகங்களில் கடந்த காலங்களில் அதாவது கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கிற போது இந்த விவகாரம் கொண்டு வருகிற போது நான் பல ஊடகங்களில் புவியியல் ரீதியாக நான் ஒரு புவியியல் ஆசிரியர் என்றபடியால் அது தொடர்பாக பல விடயங்களை நான் சுட்டி காட்டியிருந்தேன். இது உண்மையிலேயே மக்களிடம் இது கலந்துரையாடப்பட வேண்டும். இதே மாதிரி தான் பூநகரி பொன்னாவளி சுண்ணக்கல் அகழ்வும் மக்களினுடைய கலந்துரையாடல் இல்லாமல் கொண்டு வரப்பட்டதால் தான் அந்த எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டி வந்தது. ஆகவே நிதி நிறுவனங்கள் சிலருக்கு நிதிகளை கொமிஷனாக கொடுத்து விட்டோ அல்லது சில வேறு அரசாங்கத்துக்கு வேறு உதவிகளை கொடுத்து விட்டோ அதை பெற்றுக்கொள்வது என்பது எதிர்காலத்தில் என்னை பொறுத்தவரையில் கார்ப்பரேஷன் கம்பெனிகளினால் மக்கள் வாழ்விடங்கள் பாலைவனங்களாக மாறுகிற அபாயம் இருக்கும். இன்றைக்கு இந்தியாவில் கன இடங்கள் அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கு. அதாவது இந்தியாவில் பல இடங்கள் இந்த கருங்கல் அகழ்தல் மற்றும் இந்த இல்மனைட் அகழ்தல் காற்றலை மின்சாரம் போன்றவற்றினால் பெரும் பெரும் இடங்கள் எல்லாம் பாலைவனங்களாக மாறிக்கொண்டிருக்கு. அங்கிருக்கிற பறவைகள் விலங்குகள் ஏனைய உயிரினங்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கின்றன. காடுகள் அழிந்து கொண்டிருக்கிறது. மழை வளம் குன்றிக் கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல் எங்களுடைய இந்த சிறிய தீவில் ஏற்படுமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு பாரிய ஆபத்தாகத்தான் எதிர்காலத்தில் அமையும்.